சீரியஸான இஷ்யூ பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இவருக்கு இவரை பிடிக்காதா? அந்த மாதிரியான விஷயங்கள் நெறைய இருக்கிறதா கேள்விப்படுறோம். பாலிடிக்ஸ்ல உங்களோட கருத்து என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளேயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. பாலிடிக்ஸ தவிர்த்துட்டு, ஐயோ! நம்மளுக்கு அரசியல்லாம் பிடிக்காது. அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு. அவங்க 2 பேரும் ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னும்போது, எனக்கு சரி, ஒண்ணு தப்புன்னு தானே படும். 2 பேருமே நல்லவங்க. 2 பேருமே சரியா சொல்றாங்கன்னு படாது. 2 பேரும் எதிர்வாதம் வைக்கிறவங்க. அப்ப ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் நம்ம எடுக்க தானே செய்வோம். அவ்வளவுதான். இதுல நீ ரூ. 200 வாங்கிக்கிற, நீ ரூ. 300 வாங்கிக்கிற. எனக்கு ஒரே உங்க சேனல் மூலியமா ஒரே ஒரு விண்ணப்பம். இந்த ரூ. 200 யாருன்னா குடுக்குறாங்கன்னா, என் அட்ரஸ் தயவு செய்து குடுங்க. வரவே இல்ல இதுவரைக்கும். நானும் ஒரு ரூ. 200 டீ செலவுக்கு ஆகட்டுமே. நம்ம எப்பயுமே வீட்ல டிஸ்கஸ் பண்றத, அத YouTubeல சொல்லுங்க அப்படின்னு என் மனைவி தான் சொன்னாங்க. சரின்னு சொன்னா, அவன் என்னமோ, நான் என்னமோ திமுகலயே பொறந்து, திமுகல வளர்ந்து, திமுக காரர்கள்லாம் சேர்ந்து என்ன அயர்லாந்து அனுப்பிச்சு, என் பொண்டாட்டிய படிக்க வச்சு, எனக்கு 2 கார் வாங்கி குடுத்தா மாரியே பேசுறானுங்க.